இப்போ இங்க பாருங்க. அந்த காது இருக்கு இல்லையா? அந்த காத ஒட்டி கரெக்ட்டா நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு டியூப் பீட் குடுக்குறேன். 2, 2ஆ குடுக்காதீங்க. டியூப் பீட் குடுக்கும்போது 1 மட்டும் குடுங்க. சுகர் பீடு, நம்பர் பீட் குடுக்கும்போது நீங்க 2, 2 குடுக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு பக்கத்துல இருந்து தான் எடுப்போம். ஆனா இது ஆரியில பண்ணும்போது ஆரியில பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேப் வராது. பட் நம்ம நார்மல் நீடில்ல பண்றதுனால, ஒரு பாயிண்ட் அளவு கண்டிப்பா ஒரு டியூப் பீடுக்கும், இன்னொரு டியூப் பீடுக்கும் நடுவுல கேப் வரும் உங்களுக்கு. தெரியுதா? ஆரி நீடில்லயும் நம்ம அத ஸ்டிச் பண்ணலாம்ல? ஆரி நீடில்ல பண்ணலாம். நீங்க தெரிஞ்சிருக்கு. இல்லடா, அது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ப்ளவுஸ ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்றீங்கன்னா, தாராளமா நீங்க ஆரி நீடில்ல பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்கு. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம ப்ளவுஸ வந்து ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ்ல பண்றோம் அப்படிங்கும்போது, நம்ம வந்து இந்த ஒர்க் தான் பண்ணணும். ஓகே மேம். இல்ல அதுவும் கேட்டுக்கிறேன். அதுவும் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவ்ல வைக்கலாம் நீங்க. ஸ்லீவ்ல வந்து அந்த கீழ் பகுதி இருக்கு இல்லையா? ஸ்லீவோட எட்ஜ் அந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லன்னா பேக் நெக்ல வைக்கலாம், ஃப்ரண்ட் நெக்ல வைக்கலாம். பேக் நெக்ல ரைட் சைடு பார்ட்ல மட்டுமே வைக்கலாம். எங்க வேணாலும் நீங்க ஃபிட்ச் பண்ணிக்கலாம். சரி, சரி. ப்ரூச்சஸ பொறுத்தவரைக்கும் பர்ட்டிகுலர் டிசைன் அப்படிங்கிறது கிடையாது.